ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, சில பேர் என்ன சொல்லுவாங்க, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு எடுத்துடுவாங்க. குருவோட பார்வை எல்லா லக்கணங்களுக்கும் நன்மை பயக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பகை லக்கணங்களுக்கெல்லாம் நன்மை பயக்காது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, குரு ஒரு லக்கணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு லக்கணத்தில் இருந்தால் அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் பிரதோஷ கால சிவ பூஜை செய்தால் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தும், இந்தியாவுக்கு கூட பொருந்தும்னு வச்சுக்கோங்க. இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அது எந்த மாதிரி பொருந்தும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நடத்திக்கிட்டே வருவாங்க, ஒரு பண்டிகைகள் நடத்திக்கிட்டே வருவாங்க, ஒரு திருவிழாக்களும் நடக்கும். இது உண்மையிலே எல்லாத்துக்கும் பலன் அளிக்குமானா, இந்தியாவை தாண்டி பிறக்கிறவர்களுக்கு இது எப்படி பலன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன் அளிக்காது. இருந்தாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்கிறதுனால குரு லக்கணத்தில் இருந்தால் அவங்க பிரதோஷ காலத்தில் சிவ பூஜை செய்வது சிறந்ததாகும் அப்படின்னு தொன்றெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லக்கணங்களுக்கும் இது பொருந்தாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உபய லக்கணம்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணத்துக்கும் சரி, அந்த லக்கணத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க, சுப கிரகங்களுக்கு கேந்திர தோஷம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உபய லக்கணங்களுக்கு குரு எந்த கேந்திரத்தில் இருந்தாலும், லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும், 4வது கேந்திரத்தில் இருந்தாலும், 7வது கேந்திரத்தில் இருந்தாலும், 10வது கேந்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலனையே கொடுக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம ஒரு லக்கணமாக பார்த்துக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. குருங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கும் நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா ரிஷப ராசியில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஒரு ஜாதகத்தில் ரிஷப ராசியில் குரு இருக்கலாம், ஆனால் ரிஷப லக்கணமாக இருந்து அந்த இடத்தில் அது குரு இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அது லக்னாதிபதிக்கு அது ஒரு பகை கிரகங்கிறத நம்ம அடுத்தது எடுக்கலாம், அதை பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. இந்த இடத்தை பொறுத்தவரை லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்திலே இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் துலாம் லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாக குரு இருக்கிறதுனால அது லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது. அப்போ இப்படி பார்க்கும்போது 4 உபய லக்கணங்களுக்கும் லக்கணத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல பலனையே கொடுக்காது, எதிர்மறையான பலனை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் லக்கணத்திலே குரு இருந்தால் நல்ல பலனையும் கொடுக்காது. அதையும் கடந்து அடுத்தது குரு மகரத்தில் இருக்கிறதா வச்சுப்போம். மகர லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் மகரத்தில் குரு நீச்சம் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த லக்கணத்தில் குரு இருந்து நீச்ச குரு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. இப்போ பார்த்துங்க, நம்ம மொத்தமாக 8 லக்கணத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ உபய லக்கணத்தில் முதல் லக்கணமான மிதுன லக்கணத்தில் குரு இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷமாக தான் வேலை செய்யுமே தவிர யோகமாக வேலை பார்க்காது. 4ஆம் இடம் நம்ம சொல்லக்கூடிய கன்னியா லக்கணத்தில் குரு இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது, தோஷத்தை தான் கொடுக்கும். அதே போல் தனுசு லக்கணத்துக்கு அதிபதியாக இருந்தால் கூட உபய லக்கணம்ங்கிற காரணத்தினால அந்த இடத்துல குரு இருப்பது நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் மீன லக்கணத்துக்குரிய கிரகமான குரு உபய லக்கணமாக இருந்து அதே இடத்தில் இருப்பதனால அந்த இடத்தில் நல்ல பலனை கொடுக்காது. இது ஒரு பக்கம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் இப்படி இந்த 4 கேந்திரங்கள், அதாவது லக்கணம் உபய லக்கணமாக இருக்கிற பட்சத்தில், மற்ற லக்கணத்துக்கு அது பிரச்சனை இல்லை, உபய லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் இந்த 4 கேந்திரங்களில் குரு இருந்தால் அது நல்ல பலனையே கொடுக்காது. இப்படிப்பட்ட குருவுக்கு சனியோட பார்வை கிடைத்தால், அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒன்று லக்கணமாக இருந்து அந்த கேந்திரங்களில் எந்த கேந்திரத்தில் குரு இருந்தாலுமே அது நல்ல பலனை கொடுக்காது. அப்படின்னா கூட அதுக்கு சனியோட பார்வை கிடைத்தால் கிட்டத்தட்ட தோஷங்கள் குறையும், நெகட்டிவ் பலன்கள் குறையும். இந்த இடத்துல எல்லாமே குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடங்களுக்கு சனியோட பார்வை தான் குருவையே ஓரளவுக்கு காப்பாற்றுங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கிட்டு பார்க்கணும். இதுதான் ஜோதிடத்தை பகுப்பாய்வு முறையில் படிக்கிறது. அப்படியே அனலிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி படித்தால் மட்டும்தான் ஜோதிடம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். குரு எங்கே இருந்தாலும் அது நல்லத்தை தான் கொடுக்குங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லக்கணத்தை பார்த்துட்டோம். அடுத்தது மிஞ்சி இருக்கிறது 4 லக்கணம் தான். அப்போ 4 லக்கணம்னா முதல்ல மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்துக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் ரொம்ப அற்புதமான பலன். ஏன்னா பாக்கியாதிபதியாக இருந்து அவர் லக்கணத்தில் இருக்கிறார். அடுத்தது
அவர் நல்ல சுபத்தன்மையோடு இருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் எல்லாத்தையும் பார்த்துறாரா. அப்போ 5ங்கும்போது பிள்ளைகள் நல்லாயிருக்கும், 9ங்கும்போது பரம்பரை நல்லாயிருக்கும், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல மாதிரியாக வரும். அப்போ மேஷ லக்கணத்தில் குரு இருப்பது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு பார்க்கும்போது குரு வந்து பாக்கியாதிபதி. அவர் தான் 9ஆம் இடத்துக்கு உரியவர். 6ஆம் இடத்துக்கு உரியவராக இருந்தாலும் 2 இடம் பார்க்கும்போது பாக்கியாதிபதிக்கு ஒரு பவர். அப்போ பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கடக லக்கணத்திலே உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்துல உச்சம் ஆகிறதுனால அது மிகப்பெரிய சிறப்பான பலன்களை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதே போல தான் அங்கே இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்த்துருவார். இதுவும் நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக லக்கணத்தை தான் பார்க்கணும். விருச்சிக லக்கணங்கும்போது விருச்சிக லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல பலனை தான் கொடுப்பார். ஏன்னா ஒரு பக்கம் 2ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 5ஆம் அதிபதி இல்லையா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணமாக இருந்து லக்கணத்திலே குரு இருந்தால் அவரும் 5, 7, 9 பார்த்துருவார். 2வது லக்கணத்துக்கு 5க்குரிய கிரகமாக இருப்பதனால கண்டிப்பாக அற்புதமான பலனை கொடுக்கும். அடுத்து இப்போ கும்ப லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். அப்போ இது வந்து 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாய், 11ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா லாபம். இந்த 2 பணபர ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுபகிரகம் லக்னத்தில் இருப்பது ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதுவும் கும்பம் வந்து கும்பத்தில் குரு இருப்பது ரொம்ப அற்புதமான சிறப்பு இல்லையா. அதுவும் ஒரு அருமையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறது மட்டுமே நல்ல பலனை கொடுத்துறாது. அது என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் முடிவு பண்ணுங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படி லக்னத்தில் குரு இருந்தாலே அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்கணும் பிரதோஷ கால பூஜையை செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. செய்யுங்க. பிரதோஷ கால பூஜைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. குருவை வணங்குறவர்கள் வந்து உங்களுடைய குருவை வணங்கிக்கோங்க. சிவனை போய் பிரதோஷ கால பூஜை இருக்கிறதுக்கு குரு லக்னத்தில் இருந்தால் தான் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே சிவனை வழிபடலாம். நம்ம சிவன் கடவுளை வழிபடுவதற்கு நமக்கு என்ன, சிவன், பெருமாள், முருகன், விநாயகர் இவர்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு தானே இருக்கோம். இப்போ லக்னத்தில் குருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சிறப்பு கொடுக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த லக்னம் என்ன லக்னம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். மற்றவர்கள் சாதாரணமாக பிரதோஷ காலத்தில் பூஜை செய்கிறதோ சிவனை வணங்குறதுலோ எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து அரச மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அரச மரம்ங்கிறது குருவுக்கு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மரம்ங்கிறதுனால இந்த அரச மரத்தை சுற்றுவது கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அடுத்து இந்த கேந்திராதிபத்திய தோஷம் குருவாக வர்ற பட்சத்தில் அவர்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத யோசித்து தான் பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம ஓப்பனில் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் குரு வந்து லக்னத்தில் இருந்தாலே இதை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ கால பூஜை தான் பண்ணணுமா, அது எல்லாருக்கும் பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத விட என்ன லக்னம், நம்ம லக்னத்தில் நல்ல நிலையில் குரு இருக்கிறதான்னு பார்த்து மட்டுமே இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலன் அளிக்கும். இது வந்து ஒரு நேயரோட கேள்வி. அவர் எங்கேயோ படிச்சிருக்காரோ இல்லை யார் வீடியோவில் கேட்டிருக்காங்களோ தெரியாது. அவர் கேட்குறாரு. ஒருத்தர் கேட்ட கேள்வி இது எல்லாருக்கும் பலன் அளிக்குங்கிறதுக்காக தான் இந்த கேள்விக்கு நான் பதிலாக சொல்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.